ஒரு காலத்தில் வந்து இந்த ஐஏஎஸ் பரீட்சைங்கிறது பெரிய கம்பசூத்திரமாக இருந்தது. மிஸ்டர் சிவசைலமோ அல்லது நானோ படிக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ராவ் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று டெல்லியில் இருந்தது. எங்களாலலாம் டெல்லிக்கு போக முடியாது, நாங்களாக தான் படிச்சுக்கணும். நான் வந்து சிவகாசின்னு ஒரு ரிமோட் டவுன் ஒன்று, இப்போ அது எப்பயுமே ரிமோட்டாக இருந்தாலும் படபடங்கிற டவுன் தான், எந்நேரம் பட்டாசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஊரில் வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் மழை பெய்யும். ஊருக்கெல்லாம் பட்டாசு வெடிக்க கொடுப்போம், எங்களுக்கு பட்டாசு வெடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஊர். ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up in that place. எனக்கு வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் தவிர எனக்கு வேறு எந்த அசட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ அற்புதமான ஆசிரியர்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தாரமும் குருவும் தலைவிதியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது ஃபைனல்லே வந்து என்னுடைய தமிழாசிரியர் வந்து என்கிட்ட சொன்னார், சபரிமுத்துன்னு சொல்லி ஒரு ஆசிரியர், நீ வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு சொன்னார். அடுத்து கல்லூரியில் வந்து என்னுடைய முதல்வர் வந்து நீ கண்டிப்பாக ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு நான் ஐஏஎஸ் எழுதுறதுல விருப்பம் கிடையாது. அது பிலோ பாவர்ட்டி லைன், சம்பளமே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அங்கே போய் எதுக்கு நீ போய் கஷ்டப்படுற. ஹி வாஸ் அ பிஸ்னஸ் மேன், ஹி வாஸ் ஏர்னிங் வெல். தென் எங்கள் பிரின்சிபல் மறுபடியும் என்கிட்ட சொன்னார், இந்த பார்ப்பா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 50 சர்வீஸ் ஏறக்குறைய கிளாஸ் 1 சர்வீஸ் இருக்குது. இந்த ஐஏஎஸ்க்கு மட்டும் மேண்டேட் என்னென்னா டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மேண்டேட் உள்ள ஒரு சர்வீஸ் உலகத்திலேயே இந்த ஒரு சர்வீஸ் தான். இது ஒரு சாதாரணமான மேண்டேட் கிடையாது. அதனால் நீ அப்பாட்ட பேச அப்படின்னார். நான் அப்பாட்ட வந்து ஒரு டீல் அடிச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், நான் ஐஏஎஸ் மட்டும் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். கிடைக்கலன்னா நான் உங்கள் கூட வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிடுறேன், இல்லைன்னா நீங்கள் வந்து என்னை அனுமதிக்கணும். ஸோ ஹி அலவுட். நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது ஐஏஎஸ் மற்ற எல்லாம் டர்ன்னு ஒரு லைன் போட்டேன், வேண்டாம் அப்படின்னு. அண்டு இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ காட் செலக்டட் இன் டு ஐஏஎஸ். உடனே எங்கள் அப்பா வந்து அவர் சொல்லிட்டார், சரி நீ போய் ஜாயின் பண்ணிக்கோன்ட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐஏஎஸில் வந்து மிஸ்டர் பூமிநாதன் ரொம்ப சரியாக சொன்னார், இந்த இன்டர்வியூ வந்து இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பல சமயங்களில் வந்து உங்களுடைய இன்டர்வியூ ஸ்கோர் வந்து உங்களை ரொம்ப உயரத்தில் தூக்கி கொண்டு போக முடியும். அல்லது நல்லா இது பண்ணியிருந்தாலும் ப்ரிலிமினரியும் மெயின் நல்லா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தேவையான சர்வீஸை கிடைக்க முடியாமலும் போயிடும். இன்டர்வியூலேருந்து என்ன இருக்கணும்? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆனால் உண்மை உரைக்க வேண்டும், ஆனால் உரைக்கக்கூடாது. அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி உண்மையை சொல்லக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you talk to the board. இது இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து பொருந்தும்.